காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தேவனுடைய பரிசுத்தவான்களே, உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைக்கான தலைப்பு, இருண்ட இடங்களில் பிரகாசிக்கும் தேவனுடைய வார்த்தை. பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 86 முதல் 13 வசனங்களும். தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். என் ஆத்மாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியனை நீ இரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். இருண்ட இடங்களில் தேவனுடைய பிரகாசிக்கும் வார்த்தை. கர்நாடக மாநிலத்திலே பாறை நிறைந்த ஒரு சிறு பகுதியை ஒரு கணவனும் மனைவியும் பார்வையிட சென்றிருந்தார்கள். ஒரு வறண்ட பாறையில் மலர்ந்திருந்த சூரியகாந்தி மலரை பார்த்தார்கள். அவ்விடத்தில் முட்களை கொண்ட கள்ளி செடிகளும் களைகளுமே வளர்கின்றன.
இந்த சூரியகாந்தி செடி வீடுகளில் வளரும் மற்றவற்றை போல உயரமாக வளர்ந்திருக்கவில்லை. ஆனால் அந்த மலரின் பிரகாசம் அவர்களை மகிழ்ச்சியாக்கியது. ஒரு வறண்ட நிலப்பரப்பில் காணப்பட்ட எதிர்பாராத பிரகாசம் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளின் வாழ்வும் வெறுமையாகவும் மகிழ்ச்சியற்றதாகவும் இருப்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்தியதாம். அருமையானவர்களே, பிரச்சனைகள் மேற்கொள்ள முடியாதவைகளாக சில நேரங்களிலே பலருக்கு காணப்படலாம். சங்கீதக்காரரின் கதறலை போன்று நம்முடைய ஜெபங்களும் செவி கொடுக்கப்படாதவைகளாக ஒருவேளை உங்களுக்கு காணப்படலாம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையும் மாணவன் என்று சங்கீதம் 86:1 அவர் கூறுகிறார். அவரை போல நாமும் மகிழ்ச்சிக்காக ஒருவேளை ஏங்கிக் கொண்டிருக்கலாம். உமது அடியேனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும், ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று கதறுகிறார். நான் ஆராதிக்கும் தேவன் உண்மை உள்ளவர் என்று தாவீது வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் என்று சொல்லுகிறார். நீர் பதிலளிக்கிற தேவன் என்று நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர் என்கிற ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைக்கிறார். பரிசுத்தவான்களே, சில வேளைகளில் வறண்ட பகுதியில் தேவன் ஒரு சூரியகாந்தி மலரை அனுப்புகின்றார். ஊக்கம் தரும் வார்த்தையை ஒரு நண்பன் மூலம் அனுப்புகின்றார், அல்லது ஆறுதலான வேத வார்த்தையை தருகின்றார். நம்பிக்கையுடைய சிறிய நடைகளோடு நாம் முன்னோக்கி செல்ல அழகிய சூரிய உதயத்தை தருகின்றார். நம்முடைய கஷ்டங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பதை நாம் அனுபவிக்க காத்திருக்கும் போது நாமும் சங்கீதக்காரனோடு சேர்ந்து, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன் என்று நிச்சயமாக நாம் தெரிவிப்போம். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். என்னென்ன கடினமான இடங்களிலிருந்து தேவன் உங்களை விடுவித்துள்ளார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை வயது நிரம்பியவர்களாக நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று என்னால் அறிய முடியவில்லை. ஆனால் பல கடினமான இடங்களிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார், விடுவித்து இருக்கிறார். அப்படிப்பட்ட வேளைகளில் அதனை கடந்து செல்வதற்கு உதவியாக ஏதேனும் உற்சாகமளிக்கும் சந்தர்ப்பங்களை நீங்கள் அனுபவித்தீர்களா என்கிறதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதக்காரன் சங்கீதம் 119:18 சொல்லுகிறார், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று. அதிசயமான வெகுமதி ஆண்டவர் நமக்காக வேத வார்த்தைகள் மூலமாக வைத்திருக்கிறார். அப்படித்தான் அமெரிக்காவை சேர்ந்த டோன்லான் என்ற ஆசிரியர் மிக சிறந்த ஒரு வாசகர். ஒரு நாள் அது அவர்களுக்கு எதிர்பாராத ஒரு பரிசை கொண்டு வந்தது. அவர்கள் தன்னுடைய காப்பீட்டு பத்திரத்தில் இருந்த நீண்ட பக்கங்களை வாசித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் 7வது பக்கத்தில் ஒரு அற்புதமான வெகுமதியை கண்டுபிடித்தார்கள். வாசிப்பதற்கு வருமானம் என்ற போட்டியின் ஒரு பகுதியாக அவர்கள் 10,000 அமெரிக்க டாலர்களை, அதாவது ஏறத்தாழ 72 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பிலே அங்கு சிறியதாக எழுதப்பட்டிருந்த பகுதியை முதலாவது வாசித்த அந்த பெண் என்பதற்காக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மேலும் அவர்கள் ஆயிரக்கணக்கான டாலர்களை அப்பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு வழங்கி அப்பகுதியில் உள்ள குழந்தைகளின் படிப்புக்கு உதவினார்கள். நான் எப்பொழுதுமே சிறியதாக எழுதப்பட்டிருப்பதை வாசிப்பவள், நான் மிகவும் ஆச்சரியப்படத்தக்கவர்களில் ஒருத்தி என்றார்களாம். அருமையானவர்களே, தேவனை பற்றி அதிசயங்களை பார்க்கும்படி அவருடைய கண்களை திறக்குமாறு சங்கீதக்காரர் விரும்புகின்றார். சங்கீதம் 119:17 முதல் 24 வரையிலும் வாசித்து பாருங்கள். தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புகின்றவர் என்பதை தாவீது அறிந்திருக்க வேண்டும். எனவேதான் அவன் தேவனோடு நெருங்கி வாழ ஏங்குகின்றான். தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதும், அவர் நமக்கு தந்துள்ளவற்றையும் அவரை எப்படி நெருங்கி பின்பற்ற வேண்டும் என்பதும் சங்கீதக்காரனுடைய ஆசையாக இருந்தது என்று சங்கீதம் 119:24 மற்றும் 98 நாம் வாசிக்க முடிகிறது. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று வசனம் 97 கூறுகின்றார். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம்
ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலே, உம்முடைய வார்த்தையிலே நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் என்று நீங்கள் உங்களால் கூற முடியுமா? நாமும் தேவனை குறித்தும் அவருடைய குணாதிசயங்களை குறித்தும் அவர் தருகின்றவற்றை குறித்தும் ஆழ்ந்து சிந்தித்து அவரை குறித்து கற்றுக்கொண்டு இன்னும் அவரை நெருங்கி வருவோம். அருமையானவர்களே, நமக்கு ஆலோசனை வழங்கவும் நம்மை வழி நடத்தவும் அவரை அறிந்து கொள்ள நம்முடைய இருதயத்தை திறக்கவும் தேவன் ஆவலாய் இருக்கின்றார். நாம் அவரை தேடினால் அவர் யார் என்பதை காட்டி அவருடைய பிரசன்னத்தின் மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்பி நமக்கு அதிசயங்களை காண்பித்து வெகுமதி அளிக்கின்ற நல் தேவன். உங்களுடைய வாழ்க்கை தினந்தோறும் காலை எழும்பும் போது முதலாவது உங்களுடைய கம்யூனிகேஷன் தொடர்பு யாரோடு இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையிலே உங்கள் கண்கள் பதிய வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் வேதாகமத்தை திறந்து வாசிக்கும் போது தேவனுக்கும் அவருடைய வழிகளுக்கும் உங்களுடைய இருதயமும் மனதும் திறந்துள்ளதா? நிச்சயமாக இருதயம் மனதும் திறந்தவர்களாகவே வேதத்தை வாசிக்க வேண்டும். அதனை குறித்து இன்னும் அதிகமாக என்ன அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். அதிசயமான வெகுமதி ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு தர காத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இரண்டு இடங்களில் பிரகாசிக்கும் தேவனுடைய வார்த்தையை அவர் நிச்சயமாக உங்களுக்கு காட்டித் தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபம் செய்வோமா? அன்பின் நல்ல தேவனே, சங்கீதக்காரராகிய தாவீது சொன்னது போல, ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறேன். எங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுத்து எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும் அப்பா. எங்களிலே துயரப்படுகிறவர்கள் யாராக இருப்பார்களானால் நீர் அவர்களை கேட்டருளுவீர். தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரமில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்புமில்லை என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே ஒப்புக்கொள்ளுகிறோம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணை செய்து எங்களை தேற்றுகிறதை எங்கள் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எங்களுக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை இன்று எங்களுக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி செபிக்கிறோம் அப்பா. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற எங்களுக்கு நீர் இறங்க வேண்டுமா செபிக்கிறோம். மகத்துவமுள்ள தேவன், வெகுமதிகளை அள்ளித் தருகிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே. வெற்றி நாள் ஆரோக்கியத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.